ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் செய்யறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. காரணம் என்னென்னா அந்த டெக்ஸ்சர் அந்த டேஸ்ட் வராமல் போயிடும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். அதில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது நான் 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கொஞ்சம் அதிகமாக தக்காளி தேவைப்படும். இப்போது இதில் காஷ்மீரி சில்லி 4 சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீரை நான் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதே பேனில் நான் இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் கொடுக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக விடலாம். இப்போ இது நல்லா வெந்து நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கஸ்தூரி மெத்தியை 2 கைகளால் ரப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் இருந்தால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.